நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் என்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிற பொழுது, இது பவுலடியாருக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட கட்டளை அல்ல, நம் எல்லோருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. இறையாட்சியை குறித்து பறைசாற்றவும் இறையாட்சியை இப்போ உலகில் கொண்டு வரவும் நாம் அனைவரும் செயல்பட ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த உண்மையை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்குள் பயணித்து இறையாட்சியை கட்டி எழுப்ப ஆற்றல் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். திருப்பாடல் 11 இன்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பல்லவியாக, ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிற பொழுது, நாமும் நேர்மையாளர்களாக இருந்து கடவுளுடைய திருமுகத்தை காண்கிற பாக்கியத்தை பெற ஆண்டவரே எனக்கு அருள் புரியும் என்று மன்றாட வேண்டும். இந்த மன்றாட்டுக்களை இதயத்தில் தாங்கி நாமும் பாடி துதிப்போம். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைப்பது, ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார், அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன, அவர் விழிகள் மானிடரை சோதித்தருகின்றன. இந்த வார்த்தைகள் எல்லாம் கடவுள் தூய கோவிலில் இருக்கிறார் என்று உரைக்கிற போது, நம்முடைய உள்ளமும் தூய்மையின் ஆலயமாக இருக்கிற போது அங்கும் இறைவன் உறைந்திருக்கிறார். அவருடைய கண்கள் எல்லா காரியத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றன. இதை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக நாமும் மாறி அவர் தங்கும் இல்லங்களாக உயர்ந்து கிடக்க ஆண்டவருடைய அருள் வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே
திருப்பாடலின் வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதிக்கின்றார், வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதிக்கிற ஆண்டவர், கண்டிப்பாக நேர்மையாளர் வெற்றி பெறுவார்கள் என்று ஆண்டவர் எதிர்நோக்கி காத்திருக்கிறார். நேர்மையாளர் என்பவர் கடவுள் விரும்புவதை செயல்படுத்துபவர். பொல்லார் கடவுளுடைய அந்த இறையாட்சிக்குள்ளே தன்னுடைய சுயநலத்தை நாடுகிறவர். ஆகவே நாம் கடவுளுக்கு உகந்ததை செய்து அவர் விரும்பும் சாட்சியாய் விளங்க மன்றாடுவோம். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர் உமது திருமுகத்தை காண்பார்கள். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். துணையாளரை எங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்ன வாக்குறுதியின்படி நாங்கள் காத்திருக்கிற பிள்ளைகளாயிருக்கிறோம். உமது திருமுன் நாங்கள் உயர்ந்த ஒரு அடைக்கலமாக உயர்ந்திருக்க, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றும் நல்ல சாட்சிகளாக விளங்க எங்களுக்கு உதவி புரியும். இயேசுவின் கரத்திலே எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.